வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மல்டி பர்போஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு மெஷ் ட்ராயர் மாதிரி வித் ட்ராலியோடு வருது, அதாவது டயர்ஸோடு வருது. இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இதை என்ன யூஸ்க்கு வாங்கியிருக்கேன்னா, என்னோடய கிச்சன் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். அதாவது என்னோடய பொட்டேட்டோ, கார்லிக், ஸ்மால் ஆனியன், பிக் ஆனியன்லாம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஈச் கம்பார்ட்மெண்ட்டாக சைடாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு யூஸாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 kgs பக்கம் ஆனியன் பிடிக்குது. ஈச் பேஸ்கெட் சேம் சைஸ் தான். ஸோ இதே சைஸில் வந்து உங்களுக்கு 4, 5, 6 வரைக்கும் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதோட ரேட்டே வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லியாக இருந்தாலும், பட் பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ என்னோடய கிச்சனுக்கு வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கணும், ஒரு ஆனியன் ஸ்டாண்ட் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். அதாவது கொஞ்சம் இது குவைட் ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும், பட் பார்க்குறதுக்கும் சரி யூஸ்க்கும் சரி இதில் வந்து ஏர் ஃப்ரீயாக இருக்குது. அதாவது மெஷ்ன்றதுனால ஹோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய இது க்ளோஸ்டாக இருக்காது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஆனியன் ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஹோல்ஸோடு தான் வரும். ஸோ வந்து பேக்கிங்கும் பக்காவாக இருந்தது, ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஸோ அதனால் ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் நமக்கு பக்காவாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 1709. அது வந்து நான் ஃபுல் கேஷ் கொடுத்து அப்படியே வாங்கியிருந்தேன். ஸோ 1709 வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான். இது நீங்கள் 4, 5, 6 வரைக்கும் போனீங்கன்னா 2500 வரைக்குமே போகுது இதோட ரேஞ்சு. ஸோ ஈச் கம்பார்ட்மெண்ட் ஏற அதோட ப்ரைஸ் ஹை ஆகுது. ஸோ இதில் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் வர மாதிரியும் இருக்குது, அதுக்கு கீழே கிடையாது. ஸோ 2 கம்பார்ட்மெண்ட்லேருந்து 6 கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நான் கூட இன்னும் ஒரு கம்பார்ட்மெண்ட் சேர்த்தே வாங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இதுவே போதும், லிட்டில் அண்ட் க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் கீழே பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பாஸ்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ கார்லிக், பொட்டேட்டோ, ஆனியன்லாம் நான் வச்சு என்னோடய கிச்சன் என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளவர் பாட்டோட மேலே வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.